வணக்கம். ஓம் நமச்சிவாயம். திருவாளர் சிஎம் விஜய் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு அனைத்து சமய சமுதாய நலன்களை உள்ளடக்கியது. இதில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டியன்கள் என அனைவரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நமது தமிழ்நாட்டு பகுதியில் அனைவரும் அவர்களுடைய கோயில்களுக்கு வாரமோ தினமுமோ அவர்களுடைய நேரத்திற்கேற்றார்கள் மக்கள் சென்று கொண்டு வருகிறார்கள் என்று உங்களுக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கும்போது நமது இந்து கோயில்கள் அனைத்தும் பல நூற்றாண்டுகளாக இயற்கையாக அமைந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் உதாரணமாக திருச்சி பகுதியில் மலைக்கோட்டை பல வருடங்களாக, அதாவது பல நூற்றாண்டுகளாக அந்த கோயில் அங்கே இருக்கிறது. பலர் அந்த கோயிலுக்கு போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க. ஆனா வயதான முதியவர்கள் அந்த மலைக்கோட்டையில் உள்ள சாமியை தரிசிக்க முடியாமல் கீழே இருந்து சாமியை தரிசிட்டு போற நிறைய பேர் நான் பார்க்கிறேன். இந்த உங்களை பொன்னான ஆட்சியில இது மாதிரி வயதானவர்கள் மேலே செல்வதற்கு லிப்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை ரொம்ப நம்புறோம். அதனால நீங்க நல்லது செய்வீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு சாமி கும்பிடும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்றவனுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம திருச்சியில நிறைய கோயில்கள் இருக்கு. முக்கியமா கருமண்டபத்துல இரட்டைமலை ஒண்டி கருப்பு சாமின்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க. உங்களுடைய சினிமா துறையில் குறும்படம், படங்கள் என. அந்த பகுதி பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சிறிய மலை போல இருக்கும். அந்த மெயின் ரோட்ல இருந்து இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து மணப்பாறை செல்லும் பகுதியில கருமண்டம் என்ற வழியில இருக்கு. அந்த கருமண்டபம் வரைக்கும் பஸ் வசதி அதிகமா இருக்கு. ஆனா அந்த கருமண்டபத்துல இருந்து அந்த கோயில் போறதுக்கு அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டருக்குள்ள வரும். அங்க பஸ் வசதி எதுவும் இல்லாதனால மக்கள் நடந்துதான் போறாங்க. இன்னொன்னு அங்க ஆட்டோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை எளிய மக்கள் அதுல ஆட்டோல போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால யாராவது வந்தாங்கன்னா லிப்ட் கேட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் அந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய வயதானவர்களை கூட்டிட்டு போய் கோயிலே விட்டுருக்கேன். சோ நீங்க இதுக்கும் ஒரு ஒரு முன்னறிப்பா எடுத்து போற எல்லா பஸ்ஸையும் வேணாம், ஒரு சில பஸ்களை மட்டும் அந்த கோயில்ல போயிட்டு டிராப் பண்ணிட்டு எகைன் ரிட்டர்ன் வர மாதிரி கொண்டு வந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும். அமாவாசை டைம்ல அந்த கோயில்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது நான் திருச்சி மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்களுக்கு பரிமாறுறேன். ஏன்னா